மக்கள்களுக்கு இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க. ஆனா அதுல ஒரே ஒரு திருத்தம், அதை இலவசம்னு சொல்லாம கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது நம்மளுடைய வரி பணத்துல தான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, இப்ப கொடுக்கற அந்த மக்களுக்கு கொடுக்கற பொருட்கள்லாம் தேவை அற்றது அப்படின்னு சொல்றோம். அது நம்ம கொஞ்சம் புரிதல் இல்லாம சொல்றோம்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இங்க படிக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரிவிலேஜ் தான். நம்மளுக்கு இங்க நம்ம படிக்கிறது, நம்ம வீட்டுல நம்ம படிக்க வைக்கிறதே ப்ரிவிலேஜ் தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க. இது இல்லாம படிக்கிறதுக்கு சிரமப்பட்டு படிக்கிறவங்களை ஏன் படிக்க போற அப்படின்னு சொல்லி ஏசுற மனப்பான்மை உள்ளவங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இன்னும் இருக்காங்க. இதை ஏத்துக்க கசப்பா இருந்தாலும் இதான் உண்மை. சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நம்ம சாதாரணமா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அவங்களோட கனவுகளா இருக்கு. நம்ம யதார்த்தமா டிவி பாக்குறது, யதார்த்தமா கிரைண்டர் யூஸ் பண்றது, யதார்த்தமா துணி உடுத்துறதுங்கிறது பாத்தீங்கன்னா பல பேரோட கனவுகளா இருக்கு. நீங்க கிராமத்து சைட் எல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ அதை கொடுக்கறத நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது ஆதரவு தெரிவிக்கலாம் பரவாயில்ல, இதை நம்ம எதிர்த்தோம்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த திட்டத்தை அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா பல பேர் இதுல நஷ்டம் அடைவாங்க. சோ ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் ஒரு ஸ்கீம் கொண்டு வருதுன்னா அது கடன் அடைக்கணும், ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம்ல தான் கொண்டு வரும். இந்த பிரச்சனை இருக்கு, இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி. சோ அதன் அடிப்படையில நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா கவர்மெண்ட் கொஞ்சம் காஷியஸா இருக்கும். மக்கள் என்ன பண்றாங்க, ஒண்ணு இலவசத்தை எதிர்க்கிறாங்க, இது இலவசத்தை ஆதரிக்கிறாங்க. ஆனா இது எப்படி வருது, எந்த கண்ணோட்டத்துல வருது, இந்த அடிப்படையை பாத்தீங்கன்னா பல பேர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டெப்பே எடுக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு டிவி வருதுன்னா எதன் மூலியமா வருது, எதன் வரி பணத்துல வருது, இந்த கேள்விகளை நம்ம அரசாங்கத்துக்கு முன்னாடி வச்சோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆஹா நம்மள கேள்வி கேட்கறான் அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும். அப்ப அதன் அடிப்படையில ஒரு டிரான்ஸ்பரன்சி கிரியேட் ஆகி சோ நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கான இது இருக்கும். சோ நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை கேட்கறோம்னா அது எப்படி வேணும், அதுக்கான வழிகளை கரெக்டா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா கவர்மெண்ட் கொஸ்டின் ரைஸ் பண்றதும் இல்ல மத்த கட்சிகள் இது பண்ணுங்க, அது பண்ணுவோம். இப்போ ஒரு எதிர்கட்சி சொல்றாங்க நான் இதை பண்ணுவேன், அந்த கவர்மெண்டோட பண்ணா எப்படி பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கான பதில் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நல்ல அரசாங்கம் அமையும்னு என்னுடைய கருத்து. எனக்கு பாத்தீங்கன்னா ஏன் அரசியல் எவ்வளவு புரிதல் இருக்குன்னா, எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, பி பொலிட்டிக்கல் ஆர் யூ வில் பி பொலிட்டிசைஸ்ட். நான் அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, அரசியல் எங்கேயோ நடக்குது, ஏதோ பண்றாங்கன்னு நீங்க ஒரு மனநிலையில இருக்கும். அந்த மனநிலைக்கு காரணம் நம்மளுடைய பிரிவிலேஜிட்டின்னு நினைக்கிறேன். நம்ம இங்க படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் கண் கூட பாத்திருக்கேன், எனக்கு கஷ்டப்படுற மாணவர்கள் எல்லாத்தையும் பாத்திருக்கேன், என் குடும்பத்திலையும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிற இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம், தலைவர்களை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம், அவங்க கொள்கைகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கிறீங்களேன், பல மாற்றங்கள் வரும். ஒரு சிலர் தான் கொள்கையின் அடிப்படையில போறீங்க, அந்த கொள்கையின் அடிப்படையில தான் அரசியல் கோட்பாடுகள் வருது. அதனால கொள்கைகளையும் நீங்க கேள்வி கேட்கணும், அரசியல் கோட்பாடையும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் அடைவதற்கு நான் வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்த அரசியல்